அன்பான மக்களே, இது அவசரமாக இருக்கா தெரிந்து கொள்ளுங்கோ. இது எந்த சபையிலும் வாசிக்காத வேத வசனங்கள், ஒழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வசனங்கள், உண்மையும் சத்தியமும். ஓகே, இதை நீங்கள் கேளுங்கோ. அது என்னவெனில், அப்பொழுது விவாகமில்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், உலகத்திலே உபத்திரவப்படுவார்கள். கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று அவர்களை இந்த உலகத்திலே தவிக்க விட்டு எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகமில்லாதவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். நான் இதை உங்களை கண்ணியில் அகப்பட வேணுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்க வேண்டுமென்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோசனத்திற்காகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இது ஏன் சபைகளில் வாசிக்கணும் இல்லைன்னு எனக்கு வடிவாக தெரியல. நீங்கள் போய் யோசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.